வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டிக்காக நான் சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களை நான் சந்தித்தேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அவர் நடிகர் ராஜேஷ் அவர்களோட உரையாடியிருக்காரு. நானும் அவரோட உரையாடிட்டு வந்தேன். அப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் வியப்பான முறையில் நல்லா பதில் சொன்னார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பல்லாண்டு காலமாக அவர் ஜோதிடம் பயின்றதையும் சொன்னார். இப்போ ஒரு ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, சில நேரங்களில் நமக்கு 7.5 நாட்டா சனி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்பிக்கிட்டு தெரிய முடியுமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் நம்புகிறவங்களுக்காக சொல்கிறேங்க, அப்படி கூட வச்சுங்க. இது மனிதர்களை மட்டும் இல்லைங்க, கடவுளையும் கூட பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான காலம் வர்ற போது தான் அவர்களே சிரமத்துக்கு ஆளாவார்கள்ங்கிறாங்க. பழைய கதை ஒன்று. ஒரு நாட்டில் ஒரு மந்திரி சர்வ வல்லமை படைத்த அந்த அரசனுக்கு அவர் துணை நின்றார் தன் அறிவால். சோதிடத்தில் வல்லவர். அப்போ அவர் சோதிடத்தை பார்க்குறப்ப தனக்கு அந்த 7.5 ஆண்டு சனி பிடிக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ பூஜை மூலமாக சனீஸ்வரனோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாராம். எப்படி, நான் உன்னை பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே 7.5 வருஷத்துக்கு நீ பிடிச்சேன்னா அரசாங்க வேலையெல்லாம் கெட்டு போயிடுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்காரு. சரி, உனக்காக நான் ஒரு 7.5 மாதம் வச்சுக்கிடுவோமா? ரொம்ப அதிகம். 7.5 நாள் வச்சுக்கிடுவோமா? ஐயோ, அதுவும் அதிகம். 7.5 மணி நேரம், 7.5 நாளிகை உன்னை பிடிச்சிக்கிடவா அப்படின்னு கேட்குறாரு அந்த சனீஸ்வரன். இது இது ஒரு கற்பனையான கதைன்னு கூட வச்சுக்கோங்களேன். இவர் உடனே சரி 7.5 நாளிகை என்னை பிடிச்சிக்குங்க. அப்போ அந்த சனீஸ்வரன் சொன்னார், 7.5 நாளிகைங்கிறது சாதாரணம் இல்லை. நீ செத்து செத்து பழைப்ப, பரவாயில்லையா? பரவாயில்ல. 7.5 வருஷத்துக்கு 7.5 நாளிகை தேவைதானா? அதான் திரும்ப யோசிச்சுக்கோ. நடுத்தருக்கு வந்துடுவ, குடும்பம் தெருவில் நிற்கும், அலறி அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். பரவாயில்லையா? எல்லாம் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, இத்தனாம் தேதி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் உன்னை நான் பிடிச்சிக்கிறேன். இவர் என்ன பண்ணார், விறுவிறுன்னு காரியங்களை சாதிக்க ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையை, பாதாள அறையை கட்டினார். அங்கே பூஜை பண்ணுறதுக்கான சிவபெருமானுடைய இதை ஏற்பாடு பண்ணார். எல்லாம் தயார் பண்ணிவிட்டு அந்த பிடிக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி மன்னன்ட்ட போய், மன்னா, இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு தேட வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மன்னர் கேட்குறாரு, என்ன அமைச்சரே என்னன்னு கேட்குறாரு. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, வந்து சொல்கிறேன்னு போயிட்டாரா? இவரை காணோம். வீட்டில் எல்லாரும் தேடுறாங்க, இவர் எங்கே போனாருன்னு தெரியல, யாருக்கும் சொல்லலை. இந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய அரசனுடைய மகன் வேட்டைக்கு போனவன் காணா போயிட்டான். காணா போனது மட்டும் இல்லை, அவன் கொலை செய்யப்பட்டான்னு வதந்தி பரப்பிடுச்சு. அதில் ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த மந்திரி தாங்க கொண்டிருப்பாரு, இவருக்கு அவன் மேலே அடிக்கடி ஒரு கண் இருக்குது, அவனை கொண்டு விட்டாரு, அடுத்து அவர் தான் ஆளலாம்னு வந்தாரு, அப்படி இப்படி சொல்லி அவனை தேடுக்கடா அப்படின்னா ஊர் பூரா தேடுறாங்க. மந்திரியை காண. வீட்டில் கேட்டால் தெரியல. வீட்டில் இருக்கவங்களை பூரா கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அவங்க குய்யோ முறையன்னு கதறாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணா, கீழே ஒரு அறை இருக்குது, பாதாள அறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். கதவை உடைக்கிறாங்க. அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, 7.5 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. உள்ளே வந்துட்டாங்க. வந்தால் அவரை கைது பண்ணுறான். கைது பண்ணி அடித்து மன்னன்ட்ட கொண்டு போய், சொல்லு என் மகனை என்ன பண்ண? இவர் ஒன்றுமே பேசலை. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போய் எங்கே ஒளிஞ்சிருந்த, எதுக்காக ரூம் கட்டினேன், என்ன அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல மாட்டேங்கிறேன். சரி, இந்த அமைச்சரை நடுத்தருவில் வச்சு தலையை வெட்டுங்க. இவன் மனைவி, பிள்ளை, குடும்பம் அத்தனையும் அவ்வளவு பேருடைய தலையும் வெட்டி எறிங்க. உடனே ஊர் பூரா சேர்ந்து குய்ய முறையான்னு கத்தி, இப்படி ஒரு அமைச்சர் இருப்பானா, கொடுங்கோலை, இப்படி மன்னனுடைய மகனை கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி, கல்லால் அடித்து அமைச்சருடைய வீட்டுக்கு தீ வச்சு நடுத்தரு கொண்டு வந்து தலையை வெட்ட போகிறாங்க. இந்த அமைச்சர் அது வரைக்கும் பேசாமல் தான் இருக்கார், வாயை திறக்கலை, கல்லூலி மங்கா மாதிரி. அதுக்குள்ளே அந்த 7.5 நாளிகை முடிஞ்சதுங்க. குதிரை சத்தம் நிறுத்தி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த இளவரசன் குதிரையில் வேகமாக வர்றான். வந்தவன் சொன்னான், ஐயோ, நான் வழி தவறி போயிட்டேன், போன இடத்துல ஒரு இதில் சிக்கிக்கிட்டேன், இந்த செய்தியை கேட்டு ஓடி வந்தேன். மந்திரி நல்லவர், அவரை விட்டுருங்க அப்படின்னு. உடனே மன்னன் பார்த்துட்டு மந்திரிகிட்ட மன்னிப்பு கேட்குறான். எல்லாம் செய்கிறான். வீடை புதுசாக கட்டி தரேங்கிறான். எல்லாம் இது பண்ணுறான். எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார், ஒன்றும் சொல்லலை. நடந்தது என்னங்கிறது எனக்கு தெரியும், நான் யார்கிட்டையும் அதை சொல்ல விரும்பல, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மனைவி மக்களோட புது வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஒன்றே ஒன்று தாங்க, 7.5 வருஷமாக இருந்தாலும், 7.5 மாதமாக இருந்தாலும், 7.5 நாளிகையாக இருந்தாலும், கஷ்டங்கள் வந்துட்டால் வந்து தான் தீரும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்படிலாம் நம்பிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை, அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். எப்படி இவர் இதுக்கான வேலையை குறைச்சி, அதாவது நாளை குறைச்சி, நேரத்தை குறைச்சி, அது வர்றதுக்கு எதிர்நோக்கி காத்திருந்து அதிலிருந்து தப்பிச்சு கடைசியில் எல்லாவற்றையும் மீண்டு பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல்
நாம் சில நேரங்களில் இதற்கான பரிகாரங்கள் என்று ஏதேனும் இருக்குமானால் அவற்றையெல்லாம் செய்து கூட நாம் நம்மை காத்துக்கொள்ளலாம். மூடநம்பிக்கைங்கிறலாம் விடுங்க. சோதிடம் என்பது கணக்கு தானே, சாஸ்திரம் தானே. சூரியனுடைய கிரகணம் எப்போ தோன்றுங்கிறத பஞ்சாங்கம் சொல்லுதுன்னா அதில் கணக்கியல் இல்லாமல் சொல்ல முடியுமா? சந்திரகிரகணம் தோன்றும் நாள் சொல்லப்படுது இல்லையா? அப்போ நாள், நட்சத்திரம், கிரகணம் எல்லாம் சொல்லப்படுது. செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்குங்கிறத இன்றைக்கி போய் கண்டுபிடிக்கிறோம். அங்காரகன் என்ற செவ்வாய்ன்னு செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்முடைய சோதிடர்கள் சொல்கிறாங்க. சோதிடர்களுக்கு நான் ஏற்றுக்கிட்டு பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த கதையை படித்த போது எனக்கு இத்தனை ஆச்சரியங்கள் இருந்தன. அதனால் கஷ்டங்கள் வருகிற போது அந்த கஷ்டங்களுக்காக கலங்கி நின்று விட வேண்டாம். இறையருள் உடன் நிற்கும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு எதனையும் எதிர்கொண்டால் வெற்றி அடையலாம். இது நிச்சயத்திலும் நிச்சயம். நலன் கதையும் பாண்டவர்கள் கதையும் 14 ஆண்டுகள் ராமன் வனத்திலே பட்ட பாடும், சீதை இலங்கையில் பட்ட பாடும் நமக்கு தெரியும். இதுதான் வாழ்க்கையினுடைய நிலை என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.